பரிசுத்த தேவை. மாம்சை நிச்சயம் ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை, உதவி தேவை. கண்களின் நிச்சயம் ஜெயிக்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. மாம்சை நிச்சயம் ஜெயிக்க, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, அசுத்தங்களை ஜெயிக்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த எல்லா உலகத்துல காணப்படுகிற அருவருப்புகளை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் காத்து நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்களா, நல்லா ஜெபிக்கிறீங்களா, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்களா, நல்ல ஆராதனை பண்றீங்களா, உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையே. அது பெற்றீங்களா கேட்ட ஆவியானவர் என்பது வேற, ஆவியின் வரங்கள் என்பது வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக நேரங்கள்ல வரத்தை வைத்துக் கொண்டு நான் பரிசுத்த ஆவி பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க. வரம் வேறு, அபிஷேகம் வேறு. வேதத்தை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச சித்தம் கொண்ட அவருடைய வார்த்தையை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதாகத்தை எடுத்துக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கும்படியா என்பதை கேட்கிறேன். நீங்கள் ஆமென் விசுவாசிகளான போது ஆமென் பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். ஆமென். பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த ஆவியை குறித்து நாம கரிசனையற்றவர்களாக இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். ஏன் இன்றைக்கு பரிசுத்த ஆவி நமக்கு தேவை? ஏனென்றால் அருமையான யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறேன், எனக்கு பின்பதாக ஒருவர் வருகிறார், அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பார் என்று சொன்னார். அதே போல அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது பரிசுத்த ஆவியினாலே எல்லா அப்போஸ்தலர்களும் அவர்கள் ஞானஸ்நானம் பண்ணப்படுவதை, அபிஷேகத்தால நிரப்பப்படுவதை, அக்கினியினாலே நிரப்பப்படுவதை வேதம் நமக்கு காட்டி கொடுக்கிறது. ஐயா, ஒரு கிறிஸ்தவன் என்றால் ஏன் ஐயா பரிசுத்த ஆவி பெறணும்? ஏன் எல்லாரும் அபிஷேகம் அபிஷேகம் சொல்றாங்க? என்ன காரணம்? என்ன அதுல இருக்கு? ஏன் அபிஷேகம் பெறலனா பரலோகம் போக முடியாதா? ஏன் பரிசுத்த ஆவியை பெறலனா அவன் கிறிஸ்தவனா வாழ முடியாதா? அப்படின்னு நமக்குள்ள கேள்விகள் எழலாம். அல்லேலூயா. அப்ப ஒரு காரியத்தை நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியை குறித்து வேதம் சொல்லுகிறது, நீங்கள் முத்திரையாய் பெற்ற பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்கும் எனக்கும் என்னவாக கொடுக்கப்பட்டிருக்கிறதா? முத்திரையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா என்னன்னா, இந்த முத்திரை என்பது ஒரு அடையாளம். இவர்கள் குறிக்கப்பட்டவர்கள், இவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்லி நம்மை அடையாளப்படுத்துவதுதான் அந்த முத்திரை. நல்லா கவனித்துக் கொள்ளுங்க. இப்ப ஒரு உதாரணத்துக்கு, ஒரு கம்பெனில இருந்து ஒரு பொருளை வேற ஒருத்தர் இடத்துக்கு டெலிவரி கொடுக்கிறதுக்கு முன்பதாக பொருளை தயாரிக்கும் போதே முத்திரை போடுவாங்களா? நல்லா கவனிங்க. அல்லது டெலிவரிக்காக ஒரு வண்டியில ஏற்றி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் முத்திரை போடுவாங்களா? எப்ப போடுவாங்க? ஒரு பாக்ஸ் எப்போ கம்ப்ளீட் ஆகும்போது மேல சீல் போடுறாங்களே. இப்ப நீங்க அமேசான்ல வாங்குறீங்க, பிளிப்கார்ட்ல வாங்குறீங்க இல்லையா? அதெல்லாம் மேல வரும்போது அத பாத்தீங்கன்னா அவங்க பண்ண சீலை ஈஸியா கண்டுபிடிச்சுக்கலாம். வேற யாராவது ஓபன் பண்ணாங்கன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி அவங்க அழகா அவங்க சீல்டு கவர்ல கொடுக்குறாங்க. இன்னும் சில நேரங்கள்ல நீங்க கவர்மெண்ட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யாராவது ஒரு இடத்த ஒரு சீஸ் பண்றாங்க, ஒரு வண்டியை சீஸ் பண்றாங்க, அல்லது கவர்மெண்ட்ல இருந்து ஒரு முக்கியமான தபால் உங்களுக்கு எப்படி முத்திரை போடப்பட்டு வரும். அந்த முத்திரை எப்படி இருக்குன்னா மெழுகுல அத அந்த அரக்கு மாதிரி உங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த கவர் ஒற்ற இடத்துல உருக்கி அதை ஊத்திட்டு அது மேல அரசாங்க சின்னம், அந்த சிங்க சின்னம் இருக்கு இல்லையா, அத முத்திரையா வச்சிருப்பாங்க. அப்படின்னா அதுனா ரொம்ப செக்யூரிட்டானது, ரொம்ப பாதுகாப்பானது, ரகசியமானது. அது அந்த நபரை தவிர வேற யாரும் பிரிக்க கூடாது. அதுதான் அதனுடைய அடையாளம். நல்லா புரிந்து கொள்ளணும். அப்போ அந்த முத்திரை என்பது எதற்கு அடையாளமா இருக்குன்னா,
எல்லாவற்றையும் இப்போ பேக்கிங் பண்ணும் போது ஒரு பொருள், இப்ப இந்த எண்ணெய் பாட்டிலே எடுத்துக்கலாம், உதாரணத்துக்கு சொல்றேன். இந்த எண்ணெய் பாட்டில தயாரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, எண்ணெய்க்கு தேவையான எல்லா பொருளும் தரமானதை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அது எல்லாத்தையும் அந்த யூஸ் பண்ணக்கூடிய மிஷின் எல்லாம் சுத்தமா இருக்கான்னு பாப்பாங்க. அந்த எண்ணெயை தயாரித்ததுக்கு அப்புறம் அந்த எண்ணெயில ஏதாவது கிருமி இருக்கான்னு பாப்பாங்க. அந்த எண்ணெய் ஜனங்கள் பயன்படுத்துறதுக்கு தகுதியானதா என்று அவங்க என்ன பண்ணுவாங்க, ISI அந்த தரத்தை செக் பண்ணுவாங்க. அதெல்லாம் செக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அழகா அந்த கண்டெய்னர் எல்லாம் போட்டு அவங்க பாக்ஸ்ல கரெக்டா அடுக்கி, கரெக்டா ஒவ்வொரு பாக்ஸுக்கு இத்தனை அடிக்கிறதுக்கு அப்புறம் தான் அதை சீல் வைத்து லாரியில ஏற்றி, லாரிக்கு ஒரு சீல் வைப்பாங்க. அந்த சீல் வைக்கப்பட்ட பொருளை யாரால திறக்க முடியும்னா, இது யாரு ரெகக்னைஸ்டு பர்சனோ அவங்க மட்டும்தான் அந்த சீலை ஓபன் பண்ண முடியும். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்க, இந்த முத்திரை என்பது எதற்கு அடையாளமா இருக்கு. எப்போ ஒரு பொருளுக்கு முத்திரை கொடுக்கப்படுதுன்னா, இது எல்லாவற்றுக்கும் தகுதியானது என்று எப்போ அறியப்படுகிறதோ அப்போ கொடுக்கப்படுகிறது பேர் தான் முத்திரை. அப்ப நீங்க ஆண்டவருடைய பரிசுத்தத்துக்கு, கீழ்ப்படிதலுக்கு, எல்லாவற்றுக்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிற ஒரு பூரண காரியத்துக்குள்ள நீங்களும் நானும் வந்ததுக்கு அப்புறம் கொடுக்கப்படுவதுதான் முத்திரை. அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டா நீங்க யாருன்னா தெரிந்தெடுக்கப்பட்டவன் ஆயிட்டீங்க. பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்கள், எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு தகுதியான ஆளு அப்படின்னு நீங்க முத்திரை போடப்பட்டுட்டீங்க. ரெண்டாவது, இந்த முத்திரை தெரிந்து கொள்வதற்கு மாத்திரமல்ல, நீங்க நல்லா பாருங்க, சில நேரங்கள சில கடைக்கு போனீங்கன்னு வச்சுங்களேன், டோர் லாக்ல இருக்கும். ஒரு கம்பெனிக்கு போனீங்க, டோர் லாக்ல இருக்கும். ஆனா அவங்க எம்ப்ளாயி வரும்போது மட்டும் அந்த டோர் திறக்கும். ஏன்? அவங்க கையில அந்த முத்திரை இருக்கு. அந்த முத்திரை, அதை அங்கீகரிக்கப்பட்ட ஆள் உள்ள வருவதற்கு அது திறக்குது. அப்படின்னா அது எதை குறிக்குது? அது செக்யூரிட்டியை குறிக்குது, பாதுகாப்பை குறிக்கிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ முத்திரை போடப்பட்டவங்களை வேதத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடிக்கு அதுக்கு கட்டளை கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படும். மத்த எல்லாரையும் சேதப்படுத்திக்க, ஆனா முத்திரை இருக்க ஒரு ஆளையும் தொடக்கூடாது. இப்படிதான் வேதம் சொல்லுது. அப்போ முத்திரை என்ன பண்ணுது? உங்களையும் என்னையும் என்ன பண்ணுது? பாதுகாக்கிறது. அல்லேலூயா. அது நமக்கு என்ன பண்ணுது? காரியங்களை நம்ம அடையாளப்படுத்த, நீங்க கர்த்தருடைய பிள்ளைங்க. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க, பரிசுத்த ஆவி நம்ம பெற வேண்டியது அவசியம் என்ன? நீங்க கர்த்தருடையவர்கள் என்பதை அது விளங்க பண்ணுகிறது. உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமர் 8:9 பக்கம் 215. தேவனுடைய ஆவி வாசமாய் இருந்தால் மாம்சத்திற்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் ஆவிக்குட்பட்டவராய் இருப்பீர்கள். ஆமென். ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்ல கவனிச்சீங்களா? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா கவனிச்சுங்க. அப்ப இன்னைக்கு ஏன் பரிசுத்த ஆவியை நீங்களும் நானும் பெறணும்னா, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா உடையவர்கள் என்பதை நம்ம வாயினால சொல்லக்கூடாது, முத்திரையினால வெளிப்படுத்தணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. அவருடைய பிள்ளைகளை அவர் அழகா கண்டுகொள்றாரு. என்னுடையவர்கள் அவர் என்ன பண்றாரு? அறிந்து கொள்றாரு. எப்படி? அவருடைய ஆவியை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. நீங்க அந்த பகுதியில தொடர்ந்து நீங்க வாசிப்பீர்களானா, கிறிஸ்துவின் ஆவி உங்களுக்குள்ள இருந்தா மரித்து போனவங்க சரீரத்தை அவர் என்ன பண்ணுவாரு? உயிர்ப்பிப்பாரு. அப்ப யார் உயிர்த்தெழுதல்ல பங்கெடுவாங்க? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவி யார் பெற்றிருக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் உயிர்த்தெழுதல்ல பங்கடைய முடியும். இதுதான் அந்த பகுதி சொல்லுகிறது. இரண்டாவது, பரிசுத்த ஆவியானவர் எதற்காக நமக்கு கொடுக்கப்படுகிறார்? மாம்சத்தின் கிரியைகளை ஆவியினாலதான் நம்ம அழிக்க முடியும். உங்களுக்குள்ள பெருமை இருக்கு, அது ஆண்டவருக்கு பிரியமில்லாதது, அது என்னை விட்டு அகற்றணும்னு நினைக்கலாம், பரிசுத்த ஆவி தேவை. மாம்ச இச்சையை ஜெயிக்கணும், பரிசுத்த ஆவியினுடைய பலன் தேவை, உதவி தேவை. கண்களின் இச்சையை ஜெயிக்க பரிசுத்த ஆவியினுடைய பலன் நமக்கு தேவை. மாம்ச இச்சையை ஜெயிக்க, ஜீவனத்தின் பெருமைகளை ஜெயிக்க, உலகத்தை ஜெயிக்க, அசுத்தங்களை ஜெயிக்க, கர்த்தருக்கு பிரியமில்லாத இந்த எல்லா உலகத்துல காணப்படுகிற அருவருப்புகளை உங்களையும் என்னையும் பரிசுத்தமாய் காத்து பரலோகத்துக்கு நாம போவ வரைக்கும் நமக்கு பரிசுத்த ஆவியானவருடைய உதவி நமக்கு அவசியம். அல்லேலூயா. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா, அபிஷேகம் பெற்றீங்களா ஏன் கேட்கிறாங்க? இதுக்குதான் காரணம். ஆவியானவர் வரும்போது பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவார். அவர் சகல சத்தியத்துக்குள்ள உங்களை வழி நடத்துவான். உங்களுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் சகலத்தையும் உங்களுக்கு போதிக்கும்.
இதுதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலதான் பரிசுத்த ஆவியை பெற்றீங்களா பவுல் கேட்கிறார். நீங்க விசுவாசிகளா இருக்கிறீங்கப்பா, நல்லா ஜெபிக்கிறீங்களே, நல்லா பைபிள் வாசிக்கிறீங்களே, நல்ல ஆராதனை பண்றீங்களா, ஆனா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இல்லையே, அதை பெற்றீங்களான்னு கேட்கும் போதுதான் அங்க வசனம் வருது. அப்படின்னா நீங்க எந்த ஞானஸ்நானம் பெற்றீங்க? அப்ப வசனம் சொல்லுது பாருங்க, யார் ஒருவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பண்ணப்படுகிறார்களோ அவர்களுக்கு மாத்திரமே பரிசுத்த ஆவியானவர் பொழிதருளப்படுகிறார். நீங்க அதே நம்ம இப்போ வாசிச்சோம் பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பாருங்க. 8ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல 15ஆம் வசனம் வாசிக்க பார்க்கலாம். 8:15 அப்போஸ்தலர் 8:15 வந்த பொழுது யாரு பேதுருவும் யோவானும் வந்த போது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு. நல்லா கவனிச்சீங்க, எந்த ஞானத்துல ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். நல்லா கவனிச்சீங்களா? கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் கொடுக்கப்படுகிறது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் என்பது வேற, ஆவியின் வரங்கள் என்பது வேற. நல்லா புரிந்து கொள்ளுங்க. அநேக நேரங்கள்ல வரத்தை வைத்துக் கொண்டு நான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி இன்னைக்கு அநேக ஜனங்கள் நினைக்கிறாங்க. வரம் வேறு, அபிஷேகம் வேறு. அபிஷேகம் என்பது உங்களுக்குள்ள தேவன் வந்து வாசம் பண்ணுவது. தேவன் உங்களுக்குள்ள வந்து வாசம் பண்ணிட்டாருன்னா எல்லா வரங்களும் உங்களுக்குள்ள இருக்கு, எல்லா கனிகளும் உங்களுக்குள்ள இருக்கு. நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஆனா வரம் கொடுக்கப்படுவதுன்றது நீங்க பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டதுக்கு அடையாளம் இல்ல, உங்களை ஏதோ ஒரு காரியத்துக்கு பயன்படுத்துவதற்காக வரத்தை கொடுக்கிறார், அவ்வளவுதான். அந்த வரம் என்பது ஒழிந்து போகும். அந்நிய பாஷையானாலும் ஓய்ந்து போகும், தீர்க்க தரிசனங்களாலும் ஒழிந்து போகும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அன்போ ஒரு நாளும் ஒழியாது. அப்ப பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ள வரும்போது 9 கனிகள் உங்களிடத்துல இருக்கும், அனைத்து வரங்களும் உங்களுக்கு இருக்கும். நல்லா புரியும். பரிசுத்த ஆவி இருந்தா இதெல்லாம் இருக்கும். ஆனா வரம் இருக்கிற எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியா இருக்கான்னு கேட்டது கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளுங்க. வரம் வேறு, அபிஷேகம் வேறு. அல்லேலூயா. அதை நம்ம நல்லா புரிந்து கொள்ளணும். அப்ப இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அவசியம். அதை பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெற்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப அந்த ஞானஸ்தானம் பெற்றவர்களுக்கு தான் அவர் தம்முடைய அபிஷேகத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. இப்போ பரிசுத்த ஆவியை ஆண்டவர் ஞானஸ்தானத்தின் மூலமாக மாத்திரம் அல்ல, இன்னும் சில காரியங்களை நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். ஞானஸ்தானம் எடுத்த உடனே இவங்களுக்கு பரிசுத்த ஆவி கொடுக்கப்படல. கவனித்தீங்களா அந்த பகுதியை? அந்த 8ஆம் அதிகாரத்தை இப்ப நம்ம வாசிச்சோம் இல்லையா? ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்க. யார் மூலியமா? பிலிப்பு மூலியமா எடுத்தாச்சு. ஆனா பரிசுத்த ஆவியை பெறாம இருக்காங்க. அப்ப சீஷர்கள் வந்து ஏதோ ஒரு காரியத்தை அங்க செய்யறாங்க, நமக்கு ஜெபம் பண்ணான்னு சொல்றாங்க. எடுத்தவனே ஜெபம் மட்டும் பண்ணிருப்பாங்களா? சொல்லுங்க. இப்ப நீங்க வரீங்க, ஆராதனை கலந்து கொண்டீங்க, ஆராதனை கடைசி ஜெபம் மட்டும் தானே பங்கெடுக்குது. ஜெபத்துக்கு முன்னாடி செய்தி இருக்கு, செய்திக்கு முன்னாடி ஒரு துதி ஆராதனை இருக்கு. அப்ப இதெல்லாம் முடிந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்ப அங்க வந்து அவங்க என்ன பண்ணிருப்பாங்க? ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு ஏதோ ஒரு காரியத்தை அவங்க பேசி இருக்காங்க. அதுல ஒரு காரியத்தை நீங்க நம்ம தியானம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு பரிசுத்த ஆவியை அவர்கள் பெற்றுக் கொள்வதற்கு அங்கே அவங்க என்ன செஞ்சாங்க, என்ன கொடுக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. நல்லா கவனித்தீங்களா? என்ன சொல்றாரு? என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்க. முதலாவதாக பரிசுத்த ஆவியை நமக்கு தேவன் கொடுக்க, தேவன் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன? என்னுடைய கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகிற ஒரு காரியம், அந்த தகுதி நம்ம இடத்துல இருக்கான்னு பார்க்கிறாரு. ஐயா, ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்னா அவர் யாரை கடிந்து கொள்கிறார் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், பக்கம் 337, புதிய ஏற்பாடுடைய கடைசி அதிகாரம்.
நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ கடிந்து கொண்டு, நல்லா கவனிச்சிக்கலாம், யார தேவன் கடிந்து கொள்ளுகிறாரு, யாரை அவர் நேசிக்கிறாரோ அவர்களைதான் அவர் கடிந்து கொள்ளுகிறார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புகள், அப்பொழுது என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன் என்றால் அவர் நேசிக்கிற உங்களையும் என்னையும் அவர் கடிந்து கொள்ளுகிறார். அவர் கடிந்து கொள்ளும் போது நாம கீழ்ப்படிய வேண்டியது அவசியமா இருக்கிறது. கடிந்து கொள்வதற்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக நாம இருப்போமே ஆனால், என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு நாளும் நம்மளால பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப ஏன் அவர் கடிந்து கொள்ளுகிறார், எதற்காக கடிந்து கொள்ளுகிறார் என்றால், வேதம் சொல்லுகிறது. தீத்துவின் புஸ்தகம், முதலாவதாக தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. தீத்துவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. பக்கம் 295. நல்ல கவனிங்க. விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கழிந்து கொள். நல்லா புரிந்து கொள்ளுங்க. இன்னைக்கு விசுவாசத்திலே நீங்களும் நானும் ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கணும். இப்ப ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க, போகும்போது அப்படியே ஜுரத்தோட போனீங்கன்னா ஸ்கூல்ல ஏமா உடம்பு சரியில்லாத ஆள் அனுப்புறீங்க கேட்பாங்களா இல்லையா? வேலை செய்யறாள், இவ்வளவு உடம்பு முடியல, நீ எதுக்குப்பா வேலைக்கு வந்த அப்படின்னு கேட்பாங்கல்ல. இன்னும் நீங்க அதையும் மீறி போனா, ஒரு மாப்பிள்ளைக்கு ஒரு பொண்ணை ரொம்ப பலவீனப்பட்டிருக்க, ஒரு வியாதிப்பட்டிருக்க பிள்ளைய கட்டி கொடுத்தா, ஒரு நோஞ்சா பிள்ளைய போய் கட்டி கொடுத்துருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்களே. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஆனா விசுவாசத்துல நம்ம இப்படி இருக்கலாமா? உலகமே ஒரு பலவீனமா இருக்கிற ஒரு காரியத்தை அங்கீகரிக்காம இருக்கும் போது, ஆவிக்குரியவர்களாகிய நாம ஒரு காரியத்தை நல்லா அறிந்து கொள்ளணும். நம்முடைய விசுவாச வாழ்க்கையில நான் எப்படி இருக்கிறேன், நான் பலமுள்ளவனாய் இருக்கிறேனா, விசுவாச வாழ்க்கையில நான் வல்லவனாய் இருக்கிறேனா, விசுவாச வாழ்க்கையில நான் பெரியவனாய் இருக்கிறேனா என்பதை கவனிக்கணும். மோசேவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்திலே பெரியவனான போது அப்போதான் அவனை ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த முடிந்தது. ரோமர் 4ஆம் அதிகாரம் கடைசி அதிகார வசனங்களை பார்க்கும்போது, ஆபிரகாம் அவன் விசுவாசத்திலே வல்லவனானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுக்கிற அழைப்பு என்ன? என் மகனை நீ இப்படி இருக்கணும், யோசேயை போல பெரியவனாகணும் விசுவாசத்துல. நீ விசுவாசத்துல ஆபிரகாமை போல வல்லவனாகணும். கானானிய ஸ்திரீயை போல, ஸ்திரீயே உன் விசுவாசம் பெரியது என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்க, அந்த பெரிய விசுவாசத்தை நம்மிடத்தை எதிர்பார்க்கிறார். அதனாலதான் ஆண்டவர் சொன்னா, நீ விசுவாசத்தோடு இந்த காட்டு அத்தி மரத்தை பார்த்து நீ கடல்ல தள்ளுண்டு போ என்று சொல்ல, அது அப்படியே ஆகும் என்று சொன்னார். ஒரு சாதாரண விசுவாசத்தை வைத்துக் கொண்டுள்ள ஒரு பலமுள்ள விசுவாசத்தை கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அந்த பலமுள்ள விசுவாசம் இன்னைக்கு அநேகருக்கு நமக்கு தேவை. ஏன் இன்னைக்கு ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போறோம். அந்த வியாதியஸ்தருக்காக ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கணும்னா, ஜெபிக்கிறவங்களுக்கு அதிகமான விசுவாசம் இருக்கணும். நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போதுதான் அந்த விசுவாசமானது கிரியை செய்யும். அந்த வியாதியா இருக்கிற மக்கள் அது அப்படியே எழுப்பி சுகத்தை கொடுக்கும். அப்ப விசுவாசம் இல்லாதவர்களாக நம்ம ஜெபிக்கும் போது ஒரு அற்புதம் நடக்காது, மண்ணு மாதிரிதான் இருக்கும். போய் ஜெபித்தும் ஒன்னும் பிரயோஜனம் இருக்காது. ஏதோ ஒரு கடமைக்கு அவங்களை போய் பார்த்தோம், ஜெபம் பண்ணோம், ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி தான் ஆகுமே தவிர, ஒரு உண்மையான ஒரு ஆவிக்குரிய ஒரு காரணத்துக்காக நீங்களும் நானும் பயன்படுத்தவில்லை என்பதை நாம் ஒத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய விரும்புகிறார்? என் பிள்ளைகள் ஒரு சாதாரண ஜெபத்தை ஏறெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது, அவருடைய விசுவாச ஜெபமா இருக்கணும். ஒரு வியாதிக்கே விசுவாச ஜெபம் வேணும்ன்றோம். மரித்தவங்களை உயிரோடு எழுப்புறதுன்னா சாதாரண விஷயமா? அதுக்கு எவ்வளவு விசுவாசம் தேவை? அத்தனை பேர் எதிர்க்க நீங்க விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபம் கேட்கப்பட்டாதான் அந்த இருக்கிற இடத்துல உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும், அந்த இடத்துல ஒரு பெரிய எழுப்புதல் ரட்சிப்பு உண்டாகும். இல்லைன்னா நீங்க அவமானப்படுத்தப்படும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு அச்சாரமா இருப்பது விசுவாசம். அந்த விசுவாசத்துல இன்னைக்கு நாம கரிசனை இல்லாதவர்களா இருக்கிறோம். எப்படி பரிசுத்த ஆவி குறித்து கரிசனை இல்லாம இருக்கிறோம், அதே போல விசுவாசத்தை குறித்து கரிசனை இல்லாம இருக்கும். நமக்குள்ள விசுவாசம் வளரணும். விசுவாசம் எப்போ வளரும்? வேதத்தை வாசிக்க 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 உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும். நீங்க வேதத்தை வாசிக்கும் போதுதான் உங்களுக்குள்ள கேள்வி எழும்பும். அப்ப அந்த கேள்வி எழும்பும் போதுதான் உங்களுக்குள்ள விசுவாசம் வளரும்.
நல்லா புரிந்து கொள்ளுங்க. நல்ல ஒருத்தன் அற்புத அடையாளத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கான். ஆண்டவர் இப்படி செஞ்சாருங்க, அப்படி செஞ்சாருங்க, கர்த்தர் நடத்துவார், அற்புதமா நடத்துவாருன்னு ஒருத்தன் விசுவாச அறிக்கையிட்டு கொண்டே இருக்கிறானா, அவனோடு நீங்க ஐக்கியம் வைத்துக் கொண்டா உங்க விசுவாசம் வளரும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஒரு அவிசுவாசியோட ஐக்கியம் வைத்தா அவிசுவாசம் தான் உங்களுக்கு பிடிக்கும். ஒரு பொல்லாத ஆவி உங்களுக்குள்ள வந்து என்ன ஆகும்? பொல்லாத ஆவி கிரியைதான் செய்யும். அதே விசுவாச ஆவி உங்களுக்குள்ள வந்தா விசுவாசம் தான் வெளிப்படும். அல்லேலூயா. அப்ப நீங்க ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான். என்னன்னு விசுவாசித்தான்? ஆண்டவரே, என்னால இது முடியாது, ஆனா உங்களால முடியும்பா. உங்களால இது முடியும், உங்களால இதை செய்ய முடியும், உங்களால எனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும், செத்து போன இந்த சரீரத்தை உயிர்ப்பிக்க முடியும், செத்து போன கர்ப்பத்தை உயிர்ப்பிக்க முடியும், உங்களால எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுக்க முடியும். இந்த உலகம் இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லலாம். ஆனாலும் என் தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அந்த விசுவாசத்தை அவர் நீதியாக எண்ணினார். அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினார், வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப விசுவாசம் வாக்குத்தத்தத்தை கொண்டு வருகிறது. விசுவாசம் உங்களுக்கு நீதியை உண்டாக்குகிறது. விசுவாசம் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறது. அப்ப அந்த விசுவாசத்தை நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கும்? எதுக்கெடுத்தாலும் கர்த்தர் பார்த்துக் கொள்வான், கர்த்தர் எது செய்வான், கர்த்தர் என்னை நடத்துவான், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று வர வேண்டிய வாயில என்ன பிரதர், என்ன சிஸ்டர், ஏன் இப்படி நடக்குது, என்ன இது வாழ்க்கை, எனக்கு வாழவே பிடிக்கல, எனக்கு கசப்பா இருக்குது, இருக்கிறது காட்டிலும் போய் சேரலாம், இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா அப்படி நம்ம பேசணும்னா நம்முடைய வாழ்க்கையில விசுவாசம் இல்ல. நம்ம எதற்கு இடம் கொடுக்கிறோம்னா விசுவாசத்துக்கு பதிலாக கொஞ்சம் கொஞ்சமா அவிசுவாசத்துக்குள்ள இடம் கொடுக்கிறோம். அவிசுவாசம் நமக்குள்ள இருந்தா ஒரு நாள் தேவன் வாசம் பண்ண முடியாது. நம்ம வீட்டுல சந்தோஷ சத்தம் வெடிக்கிறதுக்கு பதிலா முறுமுறுப்பின் சத்தம் தான் வெடிக்கும். நல்லா புரிந்து கொள்ளுங்க. விசுவாசம் தான் இல்லாதவைகளை இருக்கிறது போல அழைத்து கொடுக்கிற தேவன் மேல நம்பிக்கை வைக்கும். விசுவாசம் என்ன பண்ணும்? நீங்க நம்புகிறத உங்க கருத்துல கொண்டு வந்து சேர்க்கும். சூழ்நிலை மாறாதான் இருக்கும், கடினமா தான் இருக்கும், பாடோட தான் இருக்கும், கண்ணீரோட தான் இருக்கும். ஆனாலும் உங்க விசுவாசம் அதை நீரூற்றாக மாற்றிக்கொள்ளும். அதுதான் வேதம் சொல்லுகிறது. அப்ப விசுவாசத்தினால நாம வளரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்? விசுவாசம் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருக்குமே. ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை வேதம் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் சொல்றார், லூக்கா 18:8 வாசிங்க. லூக்கா 18:8. சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்போரோ என்றார். மனுஷகுமாரன் வரும்போது பூமியில விசுவாசத்தை காண்போரோ என்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏசப்பாவோட வருகையில காணப்பட போகிற மிக முக்கியமான ஒரு அடையாளம். உங்களுக்கு ஏசப்பா வருகை எப்ப நான் தெரிஞ்சுக்கணுமா? உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காட்டுறாரு பாருங்க. எங்க பார்த்தாலும் விசுவாசமே இருக்காதுங்க. யாருகிட்ட இருக்காது விசுவாசம்? யாருக்குரியது? கிறிஸ்தவர்களுக்குரியது, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்குரியது. ஒரு ஆண்டவருடைய பிள்ளையோட வாழில விசுவாச வார்த்தைக்கு பதிலாக மனுஷிகமான வார்த்தைகளோ முறுமுறுப்புகளோ புறப்பட்டு வரும்போது நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஏசப்பாவுடைய வருகை சமீபமாயிற்று. அல்லேலூயா. அப்ப இயேசுவோட வருகைக்கு முன்பதாக அத்தனை பரிசுத்தவான்களோட வாழ்க்கையிலும் இன்னைக்கு விசுவாச குறைவு, விசுவாசமே இல்லாத ஒரு காலகட்டத்துக்குள்ளாக முழு உலகமும் கடந்து செல்லும். சீக்கிரத்துல அதை நம்ம பார்ப்போம். ஏதோ கொஞ்சம் அங்க எங்க விசுவாசம் விசுவாசம் விசுவாசத்தை காத்திருந்த அற்புத அடையாளம் பெற்றுக்கொள்ள ஒரு கூட்டம் உண்டு. ஆனால் பெரும் கூட்டம் இன்னைக்கு விசுவாசத்தை பத்தி கவலையே இல்லை. விசுவாசம்னா என்னன்னே தெரியாம ஒரு ஜெனரேஷன் வளர்ந்துகிட்டே இருக்கு. விசுவாசம் வாழ்க்கைன்னா அப்படி ஒரு உதாரணத்துக்கு சொல்ற பாருங்க. ஒரு ஊழியக்காரர் எனக்கு தெரியும், இன்னைக்கு அவர் இருக்காரு. நம்முடைய காலத்துல வாழ்ற ஆபிரகாம் அவர் தான். நான் அடிக்கடி சொல்றது, ஒரு ஊழியக்காரர் கர்த்தர் அழைச்சார், ஊழியத்துக்கு அழைச்சாரு. ஊழியத்துக்கு அழைச்சு அவர் ஊழியத்துல வல்லமையா ஆண்டவர் எடுத்து பயன்படுத்துறாரு. ஒரு நாள் பார்க்கும் போது அவருக்கு வீட்டுல சாப்பாடு இல்லை. இப்ப ஆண்டவருக்கு அவர் ஜெபம் பண்றாரு. என்ன ஜெபம் பண்றாரு? ஆண்டவரே, அடுப்பு ரெடியா இருக்குது சரிங்களா, ஆனா அரிசியோ பருப்பு எதுவுமே கிடையாது. நீங்க சோறு கொடுத்தீங்கன்னா போய் நானு ஊழியத்தை செய்வேன். என்னால இப்போ ஊழியத்துக்கு போகணும், சாப்பிடணும், பசிக்குது. நீங்க கொடுத்தா ஊழியம் போய் செய்யறேன், இல்லன்னா நான் தான் கட்டிலருக்கு படுத்துப்பேன் அப்படின்னு சொன்னாரு. ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டு படுத்துட்டாரு. கொஞ்ச நேரத்துல கதவு தட்டுறாங்க. கதவு தட்டினா இந்த அலுமினியம் அன்னக்கூடை மாதிரி இருக்கும் பாருங்க, பழைய காலத்துக்கு அன்னக்கூடை. அந்த அன்னக்கூடையில அரிசியில இருந்து பருப்புல இருந்து, அதாவது இவர்கிட்ட வெறும் அடுப்பு தான் இருந்தது. அடுப்பு தவிர வேற எதுவும் இல்ல, பாத்திரம் இருக்குது சரிங்களா. மீதி எல்லாமே ஒண்ணு கூட குறைவில்லாம வெத்துப்பட்டி கொண்டு வந்து சேர்ந்து எட்டு வந்து ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொன்னாரு அப்படின்னு.
வந்தாங்க, சமைச்சாங்க, சாப்பிட்டாங்க, ஊழியத்தை பேசிட்டாங்க. விசுவாசம், விசுவாசம். ஒரு ஊழியக்காரர் இன்னொரு ஊழியக்காரர் பத்தி அவரை இன்னைக்கு உயிரோட இருக்காரு, சென்னிமலையில இருக்காரு, ஈரோடு பகுதியில. அருமையான ஒரு தேவனுடைய மனுஷன். அந்த மனுஷன் வேதம் சொன்னது, ஒரு நாள் ஊழியத்துக்கு போகும்போது ஆண்டவர்ட்ட அவர் ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே, ஒரு பசிக்குதுப்பா, ஒரு 2 இட்லி சாப்பிடறதுக்கு ஒரு 5 ரூபாய் காசு கொடுத்தீங்கன்னா போதும்பா, நான் சந்தோஷமா சாப்பிட்டு வீட்டுக்கு போவோம்பா சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. அழகா காக்கா எட்டு வந்து 5 ரூபாய் கொடுக்குறது. விசுவாச வாழ்க்கை, ஆண்டவத்தை கேட்டு பெற்றுக் கொள்கிற வாழ்க்கை. ஆனா இன்னைக்கு நம்ம கிட்ட பணம் இருக்கு, திறமை இருக்கு, கிரெடிட் கார்டு இருக்கு, டெபிட் கார்டு இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்றோம், விசுவாசத்தை மறுதளிச்சுட்டு நம்ம சுயத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா விசுவாச வாழ்க்கை என்ன பண்ணணும் தெரியுங்களா, ஆண்டவர்கிட்ட இருந்து பெற்றுக்கொள்ளதான் வாஞ்சிக்கும். ஹல்லேலூயா. அதுதாங்க மகிமை, அதுதான் அற்புதம், அதுதான் அதிசயம். எனக்கு தெரிஞ்ச 2 சகோதரி உண்டு. அவர் கணவர் கடன் வாங்கிட்டாரு. கடன் வாங்கினதுனால மிகுதியாக பாதிக்கப்பட்டாங்க. அத கடன் கொடுத்தவன் சட்டையை பிடிச்சி அத்தனை பேர் எதிர்க்க கேட்கும் போது பயங்கர அவமானமா இருந்தது, ரொம்ப துக்கமா இருந்தது, வேதனையா இருந்தது. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய அந்த சகோதரனுடைய மனைவி, அவருடைய மனைவியோட தங்கை இருவரும் சேர்ந்து உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு ஜெபித்தாங்க. ஜெபித்துக்கிட்டு இருக்கும் போதே ஒரு போன் கால் வருது. அந்த பணத்துக்கு உரிய காரியம் திடீர்னு இது வரைக்கும் தொடர்பே இல்லாத ஒரு நபர் போன் பண்றாங்க. என்னடா எப்படா இருக்க அப்படின்னு அந்த பிரதரை கேக்குறாங்க. நான் நல்லா இருக்கேன், நீ எங்க இருக்கு? நான் ஃபாரின்ல இருக்கேன். ஏடா ஒரு மாதிரி சோகமா பேசுறேன், என்ன விஷயம் போது அவர் சொல்ற இந்த மாதிரி பண பிரச்சனை அப்படின்னு. நான் சொல்ற இடத்துக்கு போனா அவங்களுக்கு இந்த காசு கொடுப்பாங்க, வாங்கிக்கிறேன், அவ்வளவுதான், முடிஞ்சு. கர்த்தர் அற்புதம் செய்ய ஒரே நாள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிச்சு. நல்லா புரிந்து கொள்ளுங்க, இதெல்லாம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட வழிங்க. இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனை வந்தாங்க, நீ வட்டி கொடுக்கறவன தேடுறோமே தவிர ஆண்டவர் முழங்கால முடங்குறோமா? ஆண்டவர் கொடுத்தா இலவசமா கொடுப்பாரு, அதை திரும்ப நீங்க அவருக்கு கொடுக்க தேவையில்ல. ஆனா வட்டிக்கு வாங்கினீங்கன்னா எனக்கு வட்டியை முதல்ல சேர்த்து கொடுக்கணும். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. வட்டிக்காரன் எவ்வளவு பேச்சு பேசினாலும் அதை தாங்கிக்க தயாரா இருக்கீங்க. எத்தனை நாள் ஒன்னாலும் அவங்க வீட்டுல நிக்கிறதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். ஆனா ஆண்டவருடைய சமூகத்தில் 1 மணி நேரம் முடக்கிறதுக்கு நம்மளால முடியல பாருங்க. யோசனை பண்ணி பாருங்க. இதுதான் விசுவாசம் இல்லாம போகுது. நல்லா கவனிச்சு, எங்கெல்லாம் நம்ம ஆண்டவர் விட்டு விலகி போறோம்னு ஆண்டவர் காட்டி கொடுக்குறாரு பாருங்க. அப்ப இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவருடைய வருகையில இந்த உலகத்துல காணப்படுகிற விசுவாச பிள்ளைகளோட வாழ்க்கையில காணப்படுகிற மிகப்பெரிய அடையாளம் என்ன? யாருக்குள்ள விசுவாசம் இருக்கா? ஹல்லேலூயா. ஒரு சில பேர் ஏதோ அங்க ஏதோ மணிக்க துணி மாதிரி, ஹல்லேலூயா, இவங்கதான் இருக்கும். இன்னொரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. மத்தேயு 23:23 வாசிங்க. மத்தேயு 23:23 வாசிங்க. மாயக்காரராகிய வேத பாடகரே, ஆமென், பரிசேயரே, ஆமென், ஐயோ, நீங்கள் ஒட்டத்தளமாயும் வெந்தயத்திலும் தசமபாகம் செலுத்தி, ஆமென். நல்லா கவனிங்க. வேதத்துல கற்பிக்கப்பட்டிருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள், இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாம இருக்கணும். அப்படின்னா என்ன சொல்றாரு? ஐயா, நீ கர்த்தருக்கு காணிக்க கொடுக்கிற, கர்த்தருக்கு தசமபாகம் கொடுக்கிற, அதெல்லாம் சோத்திரம். ஆனா அதையே எழுதி வச்ச வேதத்துல இதை பத்தியே எழுதி வச்சிருக்கு. எதை பத்தி? விசுவாசத்தை பத்தியும், நீதியை குறித்தும், இரக்கத்தை குறித்தும், தயவை குறித்தும், இன்னும் பரிசுத்த வாழ்க்கை குறித்தும் எழுதப்பட்டிருக்கு. இதையும் கொடுக்கணும், அதையும் விடாது இருக்கணும். நல்லா கவனிச்சுங்க. ஆனா நாம என்ன பண்றோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறது ஈஸி, அதை கொடுத்துடுறோம். ஆனா விசுவாசத்தில் இருக்கிறது கடினமான காரியம் பாருங்க, அதை விட்டுறோம். ஹல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொன்ன இதையும் விடக்கூடாது, அதையும் விடக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுலயும் கரெக்டா இருக்கணும். அதே போல விசுவாசத்திலே நம்ம எப்படி இருக்கணும்? கரெக்டா இருக்கணும். விசுவாசத்தை விடக்கூடாது. எந்த சூழ்நிலையில யாருக்காகவும் உங்க விசுவாசத்தை விட்டு கொடுக்க கூடாது. தேவன் மேல இருக்க உங்க விசுவாசத்தை விடக்கூடாது. அதை அறிக்கை பண்றதுக்கு எங்கேயும் தயக்க கூடாது. மனுஷன் முன்பதாக என்னை மறுதளிக்கிறேன் எவனோ அவனை நான் என் பிதாவுக்கு முன்பதாக, தூதர்களுக்கு முன்பதாக நான் மறுதளிப்பேன் என்று சொன்னான். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நம்ம விசுவாசத்தை நம்ம அறிக்கை எழுதுறவங்களா இருக்கிறோமா, அல்லது மறைத்து ஒழித்து கொள்ளுகிறவங்களா இருக்கிறோம்? யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு விசுவாசத்துல ஆரோக்கியம் இல்லாததுனாலதான் ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்கிறார். விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டிய இடத்தெல்லாம் விசுவாசத்தை விட்டுறோம், கோட்டை விட்டுறோம்.
ஐயா உங்களை எப்படி சிஸ்டர் இருக்கீங்க, எப்படி பிரதர் இருக்கீங்கன்னா என்ன வரணும்? கர்த்தருடைய கிருபையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்துல நல்லா இருக்குன்னு சொல்ல வேண்டிய வாயில ஏதோ இருக்கிறோம் பிரதர். என்னங்க சொல்லுங்க, அவ்வளவுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை அங்கேயே படுத்து போயிடுச்சு. அல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாழுங்க, என்னும் மெதுவானது என் சுமை இலகுவானது என்று சொல்லி ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, விசுவாசத்தை கெடுக்கிற, விசுவாசத்தை விட்டு விலகை செய்கிற எந்த காரியத்தையும் முதல்ல அதை நம்ம விட்டு தூரமா. அல்லேலூயா. அதை தூரமாக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கையில விசுவாசத்தை நம்ம காணாம போயிடும். அல்லேலூயா. விசுவாசம் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில எந்த பரலோக நன்மையும் பெற முடியாது. அதெல்லாம் புரிந்து கொள்ளணும். விசுவாசம் இருந்தாதான் மத்தேயு 9:2 சொல்லுவது, அவருடைய விசுவாசத்தை அவர் கண்டு திமிர்வாதக்காரனை அவர் சுகமாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. எதை கண்டு? விசுவாசத்தை கண்டு. வாசி பாருங்க. அங்கே படுக்கையில கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு. யாரை கண்டாரு பாத்துங்க. உங்ககிட்ட இருக்க பணத்தை பார்த்தாரா? உங்ககிட்ட இருக்க அழகா பார்த்தாரா? திறமை பார்த்தாரா? நாலேஜ் பார்த்தாரா? பாருங்க. ஆண்டவர் கேட்கறது விசுவாசம். அந்த விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே எழும்புல், பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்பொழுது சிலர் இவன் தேவன் சொல்லுகிறானே தங்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொண்டார். அப்ப திமிர்வாத காரணம் அந்த அற்புத சுகத்தை பெற்றுக் கொள்வதற்கு காரணம் என்ன? சில பேருடைய விசுவாசமான செயலானது அருமையான அந்த மகனுடைய விடுதலையை, வியாதியிலிருந்து அவனுக்கு விடுதலை கொடுத்தது. அப்ப விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். உங்களுக்கும் எனக்குள்ள இருக்க வியாதிகளிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்க, திமிர்வாதத்திலிருந்து விடுதலை கொடுக்க, சர்வாங்க சுகத்தை கொடுக்க இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்குள்ள எனக்குள்ள எதிர்பார்ப்பது விசுவாசம் மாத்திரமே. அந்த விசுவாச ஆவியினால நம்ம நிறைந்திருக்கணும் எப்போதும். அதுக்கு நம்ம வேதத்தை நல்லா வாசிக்கணும். ஆவிக்கே உங்களோட ஐக்கியம் வைத்துக் கொள்ளணும். எப்போதும் ஆவிக்குரிய சிந்தையில நம்ம வளரணும். எப்போதும் அவரை துதிக்கிறவளாக, எப்போதும் அவரோடு சஞ்சரிக்கிறவளாக இருக்கும்போது உங்க விசுவாசம் வளர்ந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. விசுவாசம் வளர வளர தேவ வல்லமை, தேவ மகிமை உங்களுக்குள்ள பெருகிக்கிட்டே இருக்கும். அததான் வேதம் சொல்லுகிறது. வேதத்துல அழகா இன்னொரு பகுதி சொல்லப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:6 சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். நீங்க தேவனுக்கு பிரியமானவனா இருக்கணும்னா விசுவாசம் இல்லாம இருக்கவே முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் அப்படி தானியேலை பார்த்து சொன்னார்னா என்ன அர்த்தம்? அவன் விசுவாசத்துல நிறைந்திருந்தான் என்று அர்த்தம். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு தேவனுடைய பிரியத்தை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள விசுவாசம் அவசியமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அடுத்ததாக நீங்க அப்போஸ்தலர் 6:8 வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 6:8. ஸ்தேவான் விசுவாசத்தினாலும் நம்பிக்கையினாலும் இறந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் செய்தான். நல்லா கவனிச்சீங்களா? விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே அவன் என்ன பண்ணா? பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். அப்ப இன்னைக்கு விசுவாசம் நமக்குள்ள இல்லாததுனாலதான் நம்ம ஜெபம் கேட்கப்படல. ஒரு வியாதிஸ்தருக்காக ஜெபித்தாங்க, எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஒரு பிசாசு பிடியில இருக்கிற மக்களுக்காக நம்ம ஜெபித்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. ஏன்? நம்முடைய தேவைக்காக நம்ம ஜெபித்தா, நம்ம சுகத்துக்காக நம்ம ஜெபித்தா கூட எதுவுமே நடக்க மாட்டேங்குது. அப்ப என்னையா நம்ம விசுவாசத்துல வளரணும்? பேச முடியும் பாருங்க. அப்ப இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட கற்றுக் கொடுக்கிற மகனை விசுவாசத்துல வளரணும். என்ன விசுவாசம்னா என்ன? ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து ஒருவரே தேவன் என்பதுதான் விசுவாசம். அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? அந்த தோமாவை பார்த்து ஆண்டவர் சொல்ல, நீ என்னை கண்டதுனாலே விசுவாசிக்கிறாய், ஆனால் என்னை காணாமல் இருந்து விசுவாசிக்கிறவனுடைய பாக்கியவான். பார்க்கிறத நீ விசுவாசிக்க வேண்டியது என்ன? காணாதவைகளை விசுவாசிக்கிறவனே பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப தேவன் ஒருவர் இருக்கிறார், அவர் என் ஜெபத்தை கேட்கிறார், அவர் என்னோடு கூட இருக்கிறார், என்னை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி முழு நிச்சயமாக நம்பி தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் விசுவாசம் வாழ்க்கை.
தேவன் தேவைகளை சந்திப்பா, எனக்கு ஆதாரத்தை கொடுப்பா, என் தேவைகளை சந்திப்பா, என் வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், என் தேவைகள் சந்திக்கப்படும், நான் ஆசீர்வாதமாய் உயர்த்தப்படுவேன் என்று சொல்லி யார் ஒருவர் கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய வழிகளை காத்து நடக்கிறார்களோ அவர்களே விசுவாசத்தில் வளர்ந்து கொண்டே இருக்கிறாங்க. முறுமுறுக்கிறவர்கள் அல்ல, சோர்ந்து போகிறவர்கள் அல்ல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நம்ம காரியங்களை மாற்றணும், சூழ்நிலைகளை மாற்றணும். நீங்களா மாறாத வரைக்கும் எதுவுமே மாறாதுங்க. நாம விசுவாசத்துக்கு இடம் கொடுத்தா, கர்த்தருடைய ஆவியானவருடைய பலத்த கிரியைக்கு நம்ம இடம் கொடுத்தா எல்லாம் மாறும். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. புருஷன் சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க விசுவாசம் ஜெபம் அவரை மாத்தும். மனைவி சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, உங்க விசுவாசம் உள்ள ஜெபம் அதை மாத்தும். பிள்ளைங்க சரியில்லையா ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க, விசுவாசம் உள்ள ஜெபம் அதை மாற்றும். விசுவாசம் எல்லாவற்றையும் உங்களுக்கு சாதித்து கொடுக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், நீ விசுவாசித்தா தேவ மகிமை காண்பார், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அதுதான் ஆண்டவர் சொன்னார். அப்ப முதலாவதாக ஆண்டவர் ஏன் கடிந்து கொள்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்துல ஒரு குறைவு, ஆரோக்கியம் இல்லாத ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கிறதுனால தேவன் நம்மை கடிந்து கொள்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக ஒரு காரியத்தை பார்ப்போம். ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 31:42 வாசிங்க. என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனால் நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவனின் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உமைக்கு கடிந்து கொண்டார் என்று சொன்னார். ஆமா, இங்க யாரு பார்த்து சொல்லுது? யாக்கோபு லாபானை பார்த்து சொன்னாரு. யாரு? தாய் மாமன். அவன் கொண்டாடிக்கு அப்பா அப்பா என்ன பண்ணிருக்காரு? மாப்பிள்ளைக்கு அவனை ஏமாத்தி அனுப்புற பிளான்ல இருந்திருக்காரு. அததான் இங்க யாக்கோபு சொல்றான். என்ன சொல்றானு? என் பிதாக்களின் தேவன் ராத்திரி உண்மை கடிந்து கொண்டார். எதுக்காக? அவர் கடிந்து கொள்ளலாம், நீ என்ன பண்ணிருப்ப? என்கிட்ட இந்த மொத்தத்தையும் உறிஞ்சிட்டு என்ன வெறுமையா பிச்சைக்காரனா அனுப்பியிருப்ப அப்படின்னு நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு இங்க நல்லா புரிந்து கொள்ளுங்க. ஏன் அவர் கடிந்து கொள்றாரு? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிற காரியத்தை கர்த்தர் விரும்புகிறார். நல்லா பாத்தீங்களா? ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாற்றுகிற காரியத்தை கர்த்தர் விரும்பல. அததான் அங்க வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவ பிள்ளைகளை நம்ம யாரை ஏமாற்ற கூடாது. வேதத்துல வாசிப்போம். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-16 வரைக்கும் வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 14-16 வசனங்க. பக்கம் 1105 பழைய ஏற்பாட்டுல கடைசி புத்தகம் தான். மல்கியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14-16 வசனம் வரைக்கும். ஏன் என்று கேட்கிறீர்கள்? ஆமென். கர்த்தர் உனக்கும் ஆமென் இளவயதின் மனைவிக்கும் ஆமென் சாட்சியாய் இருக்கிறார். ஆமென். தோழியும் ஆமென் உடன்படிக்கையின் மனைவியுமாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாய். எல்லாம் கவனிங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃபா இருக்கிற நம்மள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. என்ன சொல்றாரு? மனைவியை பார்த்து உடன்படிக்கையின் தோழி. நல்லா கவனிச்சீங்களா? ஆண்டவர் உங்களுக்கும் அவருக்கும் நமக்கும் நடுவுல அவர் உடன்படிக்கையின் தூதனாய் இருந்து அவர் என்ன பண்றாரு? உங்களுக்கு அந்த மகளை கொடுக்கிறாரு, உங்களுக்கு அந்த கணவனை கொடுக்கிறாரு. அப்ப அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்ல, இவங்க உடன்படிக்கையின் தோழன், உடன்படிக்கையின் தோழி, அந்த மனைவியாகிய அவளுக்கு நீ துரோகம் பண்ணினாயே. அடுத்த வருஷம் வாசிங்க. அவர் ஒருவனை அல்லவா படைத்தார். ஆவி அவரிடத்தில் பரிபூரணமாய் இருந்தது. பின்ன ஏன் ஒருவனை படைத்தார்? ஆமென். தேவ பக்தியின் சந்ததியை பெரும்படிதானே. ஆமென். ஆகையால் தன் இளவயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு. நல்லது. நீ ஒருவனும் தன் இளவயதின் மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைகளுக்கு துரோகம் பண்ணாதபடிக்கு உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருங்கள். அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க. அடுத்து தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன். தள்ளி விடுறது, புருஷன் பொண்டாட்டி தள்ளி விடுறது, பொண்டாட்டி புருஷனை தள்ளி விடுறது, பிள்ளைங்க பெற்றோரை தள்ளி விடுறது, பெற்றோர் பிள்ளைகளை தள்ளி விடுறது ஆண்டவர் வெறுக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அப்படிப்பட்டவன் கொடுமையினால் தன் வஸ்திரத்தை நல்லா கவனிங்க. வஸ்திரம்னா சரீரம். அப்ப கொடுமையினால் உன் சரீரத்தை மூடுறனா சரீரத்தில் தேவையில்லாத வியாதிகளை நீயே சம்பாதிச்சுக்கிற அப்படின்னு சொல்றாரு.
என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஆகையால் நீங்கள் துரோகம் பண்ணாமல் ஆமென். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா துரோகம் பண்ணக்கூடாதுங்க. அதுதான் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவருடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அப்பாவா இருந்தாலும் சரி, அது அம்மாவா இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, மாமனார் மாமியார் தாத்தா பாட்டி அண்ணன் தம்பி யாரா இருக்கட்டும், அக்கா தங்கச்சி எந்த உறவா இருக்கட்டும், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கும் போது ஒரு கர்த்தருடைய பிள்ளை இன்னொரு கர்த்தருடைய பிள்ளைக்கு துரோகம் பண்ணக்கூடாது. அவங்களை ஏமாத்த கூடாது, அவங்களை சிறுமப்படுத்த கூடாது, அவங்களை அவமானப்படுத்த கூடாது, அவளை கண்ணீர் சிந்த விடக்கூடாது, அவங்களை தள்ளி விடக்கூடாது. நீ எனக்கு வேணாம், உன்னால எனக்கு எந்த பிரயோஜனம் இல்லை அப்படி சொல்லக்கூடாது. தள்ளி விடுதலை தேவன் வெறுக்கிறார். உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையா இருப்பது என்று சொல்லுகிறார். அன்றைக்கு லாபான் அந்த யாக்கோபு என்கிற தன்னுடைய பிள்ளையை ஏமாற்றின போது கடிந்து கொண்ட அதே தேவன் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உன் மனைவியை நீ துரோகம் பண்ணினார், உன் மனைவிக்கு தேவையானதை நீ சந்திக்காமல், மனைவி உன்னுடைய சரீரத்தை போல நீ நேசிக்காமல், அவளுக்கு தேவையானது செய்து கொடுக்காமல், அவளை கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு வைத்திருப்பாய். ஆனால் நீ உன் மனைவிக்கு துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறாய். கர்த்தர் அதை கண்டித்துக் கொள்கிறார். அதை கவனித்து கேட்கிறார். நிச்சயமாக கடிந்து கொள்வார். யோசித்து பாருங்க. நீங்க மனைவி உங்க சொந்த சரீரம். வேதம் சொல்லுது, உன் சரீரத்தை போல அவனை நேசிக்கணும். வெயில்ல நமக்கு வேர்த்து ஊத்தினா எப்படியோ அப்படிதான் அவங்களுக்கும். வெயில்ல நமக்கு சில்லுன்னு இருந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறோம், அதே மாதிரிதான் அவங்களுக்கு இருக்கும். நாம சாப்பிடணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் சாப்பிடணும்னு நினைப்பாங்க. நாம நல்லதா உடுத்தணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் நல்லதா உடுத்தணும்னு நினைப்பாங்க. நாமளும் நல்லா வாகனத்துல போகணும்னு நினைக்கிற மாதிரி தான் அவங்களும் போகணும்னு நினைப்பாங்க. நாமும் இளைப்பாறுதலா இருக்கணும்னு நினைக்கிறது போலதான் அவங்களும் இளைப்பாறுதல் நினைப்பாங்க. நாம கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும்னு நினைக்கிறது போலதான் அவங்களும் ரெஸ்ட் எடுப்பாங்க. நாம மாத்திரம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு, நாம மாத்திரம் எல்லாத்தையும் இது பண்ணிக்கிட்டு மற்றவங்களை வாதித்துக்கிட்டு இருக்கிற காரியம் கர்த்தருக்கு பிரியமானது. இன்னைக்கு அருமையானது. அத மனைவி கணவனுக்கு செஞ்சாலும் அது சரியில்லை, அத பெற்றோருக்கு பிள்ளைகளுக்கு செஞ்சாலும் சரியில்லை, பிள்ளைங்க பெற்றோருக்கு செஞ்சாலும் சரியில்லை. யாராக இருந்தாலும் தேவன் நியாயம் தீர்ப்பார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாக இருக்கிறார். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அது தாவீதாவே இருந்தாலும் அவர் நியாய தீர்ப்பு கொடுத்துருவாரு. யோசித்து பாருங்க. அப்ப இன்னைக்கு நாம கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு துரோகம் பண்றோமா? சொந்த மனைவிக்கு துரோகம் பண்றோமா? கணவனுக்கு துரோகம் பண்றோமா? கீழ்ப்படினாலே கர்த்தர் கேட்கிறார். சொல்றது கேட்கலனாலே கேட்கல, மன விருப்பம் நிறைவேற்றலாம் கேட்கல, கர்த்தர் கடிந்து கொள்றார். நல்லா புரிந்து கொள்ளுங்க. அப்ப இன்னைக்கு நாம ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாம நம்முடைய உடன் கூட இருக்கக்கூடிய ஆவிக்குரிய பிள்ளையோட வாழ்க்கையில நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கும்? வேதம் சொல்லுது, யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை வாசிங்க. 15ஆம் வசனத்தை 17ஆம் வசனத்தை வாசிங்க. யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் 15-17 வசனத்தை மட்டும். களவு செய்யாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பிறனுக்குள்ள யாருடையும் இச்சியாதிருப்பாயாக. யாரையும் எடுத்துக்கொள்ள கூடாது, யாருடைய விஷயத்தையும் அபகரித்துக் கொள்ளக்கூடாது. அவங்க செஞ்சதை நாம செஞ்சேன்னு சொல்லக்கூடாது. நாம தப்பு செஞ்சா தப்பு செஞ்ச நான் தான் ஒத்துக்கிறோம். அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நன்மையானாலும் தீமையான உள்ளது உள்ளது என்று சொல்லுங்க. அதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. அப்ப நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு சொந்த தாய் மாமனையே ஆண்டவர் விட்டு கொடுக்கல, அவனுடைய மகனாகிய யாக்கோபை ஏமாத்துறதுக்கு ராத்திரியில கடிந்து கொண்டான். நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நாம நம்ம குடும்பத்துல நம்மோடு பழகுற ஆவிக்குரியவங்களை ஏமாத்துறோமா? ஆவிக்குரிய சகோதர சகோதரிகளை ஏமாத்துறோமா? முன்ன ஒரு பேச்சு பின்ன ஒரு பேச்சு பேசுறோமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் கவனித்து கேட்கிறாருங்க. கர்த்தர் கவனித்து கேட்கிறாரு. மனுஷர் பேசுகிற வீணான வார்த்தை நிமித்தம் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நீங்க எங்க பேசுனது, எப்படி பேசுனது எல்லாம் வெளியே வரும். ஒண்ணும் பண்ண முடியாது. நியாய தீர்ப்பு நாள் அப்படியே தலை குனிந்துதான் நிக்கணும். ஒன்னும் பண்ண முடியாது. மனுஷனை ஏமாத்துவது போல தேவனை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஏன் தேவன் நம்மை கடிந்து கொள்ளுகிறார்? நம்ம தேவ பிள்ளைகளை நம்ம ஏமாற்றும் போது, அவளை துன்பப்படுத்தும் போது, வேதனைப்படுத்தும் போது, அவளை கசந்து கொள்ளும் போது,
அவர்களுக்கு நம்ம சத்துருவ போல அவங்க நம்மள நினைக்கிறாங்கன்னா அங்கேயே நம்ம தோத்து போயிட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை. இவரை கட்டினது வேஸ்ட் அப்படின்னு அவங்க நினைக்கிற அளவுக்கு நம்ம இருந்துடக்கூடாது. இவங்களை கட்டினது வேஸ்ட்னு கணவன் நினைக்கிற அளவுக்கு மனைவி இருந்துடக்கூடாது. இந்த பிள்ளை ஏண்டா பெத்த நினைக்கிற அளவுக்கு இருந்துடக்கூடாது. யோசித்து பாருங்க. மாற்ற வேண்டியதை மாற்றுவோம், கர்த்தருக்கு இடம் கொடுப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுப்போம். கடைசியா ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நம்ம முடிப்போம். மூணாவதாக ஏன் ஆண்டவர் கடிந்து கொள்கிறார்? 2 நாளாகமும் 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 2 நாளாகமும் 24:19 பக்கம் 570 பக்கம் 570. அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண, நல்லா கவனிங்க, அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண கர்த்தர் அவர்களிடத்திலே தீர்க்கதரிசிகளை அனுப்பினார். அவர்கள் ஜனங்களை திடசாட்சியாக கடிந்து கொண்டார்கள். ஆனாலும் அவர்கள் செவி கொடுக்கவில்லை. நல்லா கவனிங்க, ஆண்டவர் எதுக்காக கடிந்து கொள்றாராம்? 3வது சொல்றாரு பாருங்க, அவர்களை தம்மிடத்திற்கு திரும்ப பண்ண. ஏசப்பா உங்களை அவர்கிட்ட திரும்ப சேர்த்துக் கொள்வதற்காக அவர் என்ன பண்றாரு? தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர் நம்மை கடிந்து கொள்ளுகிறாராம். மகனே, என்னிடத்துல திரும்ப, நீ செய்வது சரியில்லை, உன் வாழ்க்கை சரியில்லை, உன் ஓட்டம் சரியில்லை, உன் சிந்தை சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் தீர்க்கதரிசிகளை கொண்டு அல்லது வேதத்தை கொண்டு அல்லது ஆண்டவர் கொடுக்கிற இந்த பிரசங்க செய்திகளை கொண்டு உபதேசங்களை கொண்டு அல்லது நீங்க வேதத்தை வாசிக்கும் போது வேத வசனத்தின் மூலமாக ஆண்டவர்களை கடிந்து கொள்வாரே. ஆனால் என் அருமையான தேவனுடைய பிள்ளைகள், ஒரே நோக்கம், அவர் தம்மிடமாக நம்மை சேர்த்துக் கொள்வதற்காக கடிந்து கொள்ளுகிறார். அப்ப ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நேராக வருவது கடிந்து கொள்ளுதல் போல வருதுன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படியணும். கர்த்தர் எதிர்பார்க்கிறான். அப்ப கடிந்து கொள்ளுதல் நல்லது. பரியாச காரணம் கடிந்து கொள்ளுதே அவன் அவமதிக்கிறான், புறந்தல்லுதான். அப்ப நமக்குள்ள பரியாச உதடு இருந்தாதான் நம்ம கடிந்து கொள்ளுதலை வெறுப்போம். என் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்ம வாழ்க்கையை சீர்படுத்த தேவன் விரும்புகிறான், சரிப்படுத்த விரும்புகிறான், அவருக்கு பிரியமானவர்களா மாற்ற விரும்புகிறார். ஏன்? அவர் தம்மோடு நம்ம சேர்த்துக் கொள்வதற்காக தான் கடிந்து கொள்றார். வருகையில நம்ம எடுத்துக் கொள்ளப்படணும்ல, அவரோடு சேர்த்துக் கொள்ளப்படணும்ல, கூட்டி சேர்க்க போகிறாரே. கடிந்து கொள்வதற்கு திரும்புவேன், அப்போது என் ஆவியை உங்களுக்கு தருவேன் என்று ஆலோசி. அப்ப ஏன் இன்னைக்கு நம்மளால பரிசுத்த ஆவியை பெற முடியல? நம்ம வாழ்க்கையில விசுவாசம் சரியா இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நாம தேவனுடைய பிள்ளைகளை ஏமாத்துகிறோம். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, செய்திகள் நம்மை கடிந்து கொள்ளும் போது, வேத வசனம் நம்மை கடிந்து கொள்ளும் போது அதற்கு கீழ்ப்படிய மனம் திரும்ப நாம ஒப்பு கொடுக்காததுனால இன்னைக்கு பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாமல். அப்ப இன்னைக்கு அருமையானது வேதம் சொல்லுகிறது, தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவனுக்கு கொடுத்த பரிசுத்த ஆவி. இன்னைக்கு இந்த வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா? விசுவாசத்துல நான் இனிமே சரியா நடக்க நான் ஒப்பு கொடுக்கிறேன்பான்னு சொல்லுவோமா? இனிமே யாரையும் நான் ஏமாத்தப்பட்டோமா? என் சொந்த மனைவியா இருந்தா கூட, என் புருஷனா இருந்தா கூட, என் பிள்ளையா இருந்தா கூட, யாராக இருந்தாலும் நான் ஏமாத்த மாட்டேன், அவளை கஷ்டப்பாக்க மாட்டேன், அவளுக்கு அப்படியே துக்கப்படுத்த மாட்டேன், வேதனைப்படுத்த மாட்டேன். ஆண்டவரே, நீ கடிந்து கொள்ளும் போது, எனக்கு நீ உணர்த்தும் போது நான் வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம்பா அப்படின்னு ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தேவன் பரிசுத்த ஆவியை கொடுக்க உண்மையுள்ள தெய்வமாயிருக்கும். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுவோம். உலகத்தின் ஆழத்திலிருந்து இன்னைக்கு நான் பரிசுத்த ஆவியை பெறுவதற்கு ஏன் தடையை காணப்படுகிறது? காரணம் இந்த விசுவாசத்துல குறைபாடு. நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் காரியத்துல குறைபாடா இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை கடிந்து கொள்ளும் போது, ஆண்டவர் நம்மை எச்சரிக்கும் போது, ஆண்டவர் நம்மை திட்டும் போது கீழ்ப்படிவதே கிடையாது. அந்த கீழ்ப்படிதல் இல்லைனாலே கர்த்தருக்கு பிரியம் இருக்காது. கீழ்ப்படிதல் அவசியம். வழியை காட்டினும் காணிக்கை காட்டினும் செவி கொடுத்ததும் கீழ்ப்படிதான் உத்தமம். இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் பரிசுத்த ஆவியை பெற முடியல? அல்லது பெற்றவங்க அதை இழந்து போயிருக்கீங்களா? நீ பரிசுத்த ஆவி எங்க போனதே தெரியல. நான் பெற்ற அபிஷேகம் என்கிட்ட இருக்கா இல்லையானே எனக்கு சந்தேகமா இருக்கு. காரணம் இதுவா கூட இருக்கலாம். விசுவாசம் உங்களை விட்டு போயிருக்கலாம். நீ ஆண்டவருடைய பிள்ளைக்கு தூரம் பண்ணியிருக்கலாம். ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம உங்க இஷ்டம் போல நான் சொல்றதான் நீ செய்யணும்,
நான் இஷ்டப்படி போவேன், என்னை யாரும் கேள்வி கேட்க கூடாது, நான் கர்த்தருடைய பிள்ளை அப்படின்னு பேரளவுக்கு இருப்போமே. ஆனால் கிறிஸ்தவர்களுடைய தேவன் அவர் அல்ல. கிறிஸ்துவின் ஆவி இல்லாத அவருடைய அல்ல. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு எனக்குள்ள விசுவாசம் இருக்கா? வைத்து ஆராய்ந்து பாருங்க. விசுவாசம் இருக்கா? விசுவாச அறிக்கை தான் வெளியே வரும். யார் என்ன கேட்டாலும் நம்ம எப்படி இருக்க, கர்த்தரை ஆசீர்வதிச்சிருக்கா, கர்த்தரை உயர்த்தி இருக்கிறா, கர்த்தருடைய கிருபையில நானே என் குடும்பம் நல்லா இருக்கிறோம், அப்படிதான் வார்த்தை வரும். ஏதோ இருக்குன்னு சொன்னா அங்கேயே நம்ம விசுவாசத்துல செத்து போயிட்டோம். செத்து போன விசுவாசம். விசுவாசம் செத்ததா இருந்தா எப்படியும் ஆண்டவர் கிரியை செய்யும். விசுவாசம் செத்து போயிருந்தா இன்னைக்கு சாராளை பத்தி நம்ம பேச முடியுமா? விசுவாசம் செத்ததா ஆபிரகாமுக்குள்ள இருந்தா இன்னைக்கு ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றெடுத்திருக்க முடியுமா? விசுவாசம் செத்து போயிருந்தா பெரும்பாலுள்ள ஸ்திரீ அந்த வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து, பலவீனத்திலிருந்து விடுதலை பெற்றிருக்க முடியுமா? மகளே, உன் விசுவாசம் நிறைச்சித்தது, சமாதானத்தோட போ என்று சொன்னாரே. விசுவாசம் விசுவாசம் இன்னைக்கு நேரத்துல எப்படி இருக்கிறது? எந்த அளவில இருக்கிறது? நான் விசுவாசத்திலே பெரியவனாய் இருக்கிறேனா? வல்லவனாய் மாறி இருக்கிறேனா? அல்லது என் விசுவாசம் மறைந்து அவிசுவாசியாய் மாறிவிட்டேனா? அற்ப விசுவாசியாய் மாறிவிட்டேனா? சூழ்நிலையை பார்க்க பழகி கொண்டால் நீங்க அற்ப விசுவாசி என்று வேதம் சொல்லுகிறது. கடன் பிரச்சனை, வியாதி, போராட்டம், என்ன எங்க பார்த்தாலும் இப்படியே இருக்கிற சூழ்நிலையே பார்த்து அதை பத்தியே பேசிக்கிட்டீங்கன்னா உங்க விசுவாசம் உங்களை விட்டு போயிருச்சுன்னு அர்த்தம். விசுவாசம் இருந்தா இயேசுவை தான் நீங்க பார்ப்பீங்க. உங்க கண்கள் இயேசுவை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் போவாதுங்க. விசுவாசமா இருக்கிறவன கண்டுபிடிச்சிடலாம். அவன் வார்த்தையில இயேசு வெளிப்படுவான், அவன் வாழ்க்கையில இயேசு வெளிப்படுவான். அவனுடைய எல்லாம் நாடி நரம்பு எல்லாம் மூச்சு எல்லாம் இயேசு 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 வரும். என் வாழ்க்கையில இயேசு இருக்கிறாரா? என் அன்பு விசுவாசத்தினாலேயே அவனுடைய இருதயங்களை வாசம் பண்ணுகிறார் என்று சொல்லுவோம். விசுவாசம் இல்லைன்னா அவரால் நம்மோட வாசம் பண்ண முடியாது. ஒருவேளை நம்ம அதுல தவறி போயிருந்தா நீங்க ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. இதே லட்சணியின் ஆளுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், தப்பு செய்யாத மனுஷன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்க, சீர் பொருந்துங்க, திரும்ப ஓட்டத்தை ஜெயமாக ஓடுங்க. ஆண்டவர்கிட்ட கண்ணீரோடு ஒப்பு கொடுப்போமா? இருதயத்தை மாத்திரம் கடினப்படுத்த கூடாது. இருதயத்தை கடினப்படுத்துறது நல்லது. அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடவையை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியில் நாசமடைவான் என்று வேதம் சொல்லுகிறது. எவ்வளவுதான் கடிந்து கொண்டாலும், எவ்வளவுதான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேரம் வந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு நம்முடைய இருதயத்துல கடினம் காணப்பட்டால் கர்த்தருடைய ஒத்தாசையே இல்லாம நம்முடைய வாழ்க்கை நாசமா போயிருப்போம். அதற்கான ஆண்டவர் அழைச்சார். நம்ம ஆசீர்வாதமா இருக்கதானே ஆண்டவர் அழைச்சார். சந்தோஷமா விடுதலையாக சமாதானமா இருக்கதானே ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அவரை நோக்கி பார்த்து செல்வீங்க. நீங்க ஆண்டவருடைய ஒப்பு கொடுத்து செல்வீங்க. எனக்கு அன்பாக கொடுத்த பெற்றோரை நான் ஏமாத்தனா யோசித்து பாருங்க. நீ அண்ணனை ஏமாத்துறனா, என் தங்கச்சி ஏமாத்துறனா, எங்க அப்பாவை ஏமாத்துறனா, எங்க அம்மாவை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த நல்ல டீச்சரை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த பாட்டியை ஏமாத்துறனா, எனக்கு கொடுத்த பேர பிள்ளைகளை ஏமாத்துறனா யோசித்து பாருங்க. மற்றவர்கள் நொந்து போகிற அளவுக்கு என்னுடைய பேச்சு, என்னுடைய பழக்க வழக்கங்கள், சுபாவங்கள் இருக்கா? இல்லைங்க. இயேசு இந்த பூமியில வாழ்ந்து காட்டியிருக்காருங்க. அவர் இருக்கும்போது அவரை பார்த்து அவர் பழகின யாருக்கிட்டையும் அவர் கசந்து கொள்ளணுங்க. எல்லாரிடத்துல அவர் அன்பார், எல்லாரையும் நேசித்தார். காதை அவர் ஒட்ட வைத்தார். யாருக்கு? தன்னை சிறைபிடித்து போறவனுக்கு, தன்னை ஒடுக்குறவனுக்கு, தன்னை அடிக்கிறவனுக்கு அவர் அற்புதம் செஞ்சார். அவர்களையும் இன்முகத்தோடு தான் பார்த்தார்.
காட்டி கொடுத்த யூதாச கூட சிநேகிதனே என்றுதான் அழைத்தார். யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவர்களுக்கு சொல்றோம், அன்பு காட்ட மறுத்தா எப்படிங்க? ஆண்டவர்களுக்கு சொல்றோம், நம்ம சரீரமாய் இருக்கிற மனைவியை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? நம்ம சரீரமாய் கணவரை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? நம்ம சொந்த சரீரமாய் இருக்க நம்ம பிள்ளைகளை நேசிக்காம இருக்கிறது எப்படிங்க? இல்ல, நமக்கு வேர்க்கிறது போலதான் அவங்களுக்கு வேர்க்கும். நமக்கு உடம்பு பலவீனமா இருக்கிறது போலதான் அவங்களுக்கு இருக்கும். கர்த்தர் நோக்கி பார்த்து, கர்த்தரை நோக்கி பார்க்கிறார். கடிந்து கொள்வதற்கு மனம் திரும்புவோமா? வேளாண்டோட வார்த்தை நம்மோடு பேசி இருக்குமே ஆகும். கண்ணீரோடு ஆண்டோட மன்னிப்பு கேளுங்க, சீர் பொருந்துங்க, கர்த்தர் காரியங்களை மாற்றுவார். ஆமென். ஆண்டவரே, இந்த வேலையினுடைய வார்த்தையை கேட்டு இருதயத்துல குத்தப்பட்டவர்களாக ஆண்டவரே நோக்கி பார்த்து கண்ணீரோடு செபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன் ஐயா. கர்த்தாவே, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதற்காக, தேவ தூதர்கள் நடுவில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. கர்த்தாவே, மனம் திரும்புதல் என்பது உங்களுடைய வருகை வரைக்கும் எங்களுக்குள்ள நடக்கிற ஒரு காரியமாயிடுச்சு. நாங்கள் ஒவ்வொரு நாளும் மனம் திரும்பி பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய எல்லாருக்கும் கிருபை செய்யுங்க. வருகையில எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஏற்ற பூரணத்தினால எங்களை நிரப்பும்படியாய் செபிக்கிறோம். அப்படியே கிருபை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காய் ஸ்தோத்திரம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காய் ஸ்தோத்திரம், சாட்சியாக நிறுத்துவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.